ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆப்பம் சுடலான்னு பார்க்குறேன். காலையிலே சரி பிள்ளைங்களுக்கு குட்டி பையனுக்கும் பேரனுக்கும் ரொம்ப ஆப்பம் பிடிக்கும். நான் சரி ஆப்பத்தை செஞ்சு கட்டு வந்துடுவாங்க. நேற்று நைட்டு தான் உட்காந்து அரைச்சேன். இது போதும் ஒரு 3 பேருக்கு, எங்கள் 3 பேருக்கு தானே, மகளுக்கு எனக்கு பேரனுக்கு. அதனால் சரி எங்கள் வீட்டுக்காரன் 1-2 சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு உப்பும் இல்லை இதில். அதனால் சரி அப்படியே ஊற்றிடலான்ட்டு இனிமேல் கடாயை வச்சுருக்கேன். சட்டி சூடானோன்னா நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து பார்ப்போம். சூடாகிடுச்சுன்னா ஊற்றிடுவோம். ரொம்ப சுவையாக இருக்கும் ஆப்பம். ஆப்பம் பற்றியும் போட்டிருப்பேன். சட்டிக்கு காஞ்சிடுச்சு. இப்படி ஒரு கரண்டி ஊற்றிடுவோம். ஆப்பம் செய்கிறது ரொம்ப ஈஸி. எல்லாருமே செய்யலாம், சுவையாக இருக்கும். உடம்புக்கு ஹெல்த்து பார்த்தீங்களா. தேங்காய் பால்லாம் வயிற்று புண்ணெல்லாம் ஆட்டும். அவ்வளோதான். இப்படி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக ஊற்றிடுங்க. மேலே முருவலாக வரணும்ல நமக்கு, பார்த்தீங்களா. அதனால தான் இப்படி ஒரு கரண்டி எடுத்துருக்கேன். எவ்வளோ சூப்பராக வந்துச்சுருங்க ஆப்பம். இதை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஆப்பம் செம்மையாக சூப்பராக முருவலாக வந்துச்சு. பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் சுத்தமாக இந்த சோடா மாவு அதெல்லாம் கிடையாது. புளிப்பு வரத்துக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்காக புளிப்பு வந்துடும். தேங்காய் தண்ணி ஊற்றுவேன் அரைக்கும் போது, அதுதான் மெயின். அதனால் நீங்களும் எல்லாருமே செஞ்சு பாருங்கள். அடுத்தது சட்னி பாருங்கள், காஞ்சி மிளகாய் சட்னி. எங்கள் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக ஒன்றும் இருக்காது அதில் காரங்கிற. அதனால தான் இப்படி காஞ்சி மிளகாய் சட்னி வெள்ளையாக இருக்குல்ல, நல்லா உங்களுக்கு கலராக இருக்கும் பார்த்தீங்கன்னா. அப்புறம் திக்கான தேங்காய் பால். என் பொண்ணுக்கு, எனக்கு, என் பேரனுக்கு 3 பேருக்கு இன்றைக்கி ஹெல்த்தியான சாப்பாடு. இந்த பிள்ளைங்களுக்கு பசியெல்லாம் தூண்டும் தேங்காய். அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி இன்னும் நீங்களும் எல்லாம் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்காக தான் இதேமாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நான் போடுறதே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம கார்டனிங் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 வித பூ. இந்த பூக்களை பார்க்கும்போது நமக்கு மனசு அழகாக ரிலாக்ஸ் ஆகிடும். நம்ம சமையல் இன்ட்ரெஸ்ட்டாக செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் டெய்லி ஒரு பூவையும் வீட்டில் என்ன பூத்திருக்கோ போய் காலையிலே பார்த்து பறிச்சிடுவேன். 6:30க்கு பூ ஃபஸ்ட்டு பறிச்சுட்டு தான் சமையலே ஆரம்பிப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.